வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா கீதாஞ்சலி. இது வந்து யார் எழுதியிருக்கேன்னா ரவீந்திரநாத் டாகூர். ஆத்தர் பார்க்கலாம். ரவீந்திரநாத் டாகூர் ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கை வந்து பெங்காலி லாங்குவேஜில் தான் எழுதியிருக்காரு. 103 சாங்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் அவரே தான் இதை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயுமே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. 1912 இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 1913 நோபல் ப்ரைஸ் வந்து கீதாஞ்சலிக்காக ஸ்வீடன் அகாடமியிலேருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, சம்மரி பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் சாங். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காட் வந்து நம்மளுடைய ஆத்தர் ரவீந்திரநாத் டாகூரை வந்து ஒரு எண்ட்லெஸ் மேனாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இந்த எண்ட்லெஸ் மேன் அதை வந்து எதை வந்து மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பாடி கிடையாது. ஸோ அவங்கள வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து வாழ வைக்கிறது மாதிரி அப்படி அவங்க சொல்லலை. எதை சொல்கிறாங்கன்னா கிரியேஷன். இப்போ ரவீந்திரநாத் டாகூர் வந்து இறந்து போயிட்டாங்க. பட் அவங்க இறந்தாலுமே அவங்கள பற்றி இந்த வேர்ல்டில் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. பட் இதை வச்சு பேசுகிறாங்க, அவங்களுடைய கிரியேஷன், அவங்களுடைய ரைட்டிங்ஸ், அவங்களுடைய ஒர்க்ஸை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இப்போ இந்த காட் வந்து இவங்களுக்கு வந்து இதை எழுதுறதுக்கு, இந்த ஒர்க்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு டேலண்ட் கொடுத்ததுனால தானே இந்த பீப்புள்ஸ் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, எண்ட்லெஸ் மேனை காட் வந்து என்னை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபாலோவர்ஸால் இப்போ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறாங்க இல்லை ரீடர்ஸ். ஸோ அவங்களால தான் ரவீந்திரநாத் டாகூர் என்ன செய்கிறாங்க, அலைவாக இருக்கிறாங்க. காட் வந்து ஆஃபன் வந்து இவங்களை வந்து ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க லைஃப்பில் அன்வான்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து டெலீட் பண்ணிவிட்டு வாண்டட் திங்ஸை மட்டும் என்ன செஞ்சுருக்காங்களோ இவங்களுடைய லைஃப்பில் வந்து வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ஃப்ளூட் இதில் வந்து சொல்கிறாங்க. ஃப்ளூட் எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா. ஸோ ஏர் வந்து நம்ம ஃப்ளூட்டுக்கு உள்ளாடி வந்து ஏரை வந்து கொடுக்குற டைம் என்ன செய்யும், அந்த மியூசிக் வந்து நமக்கு வந்து வெளியில் வரும் இல்லை. ஏர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி இப்போ ரவீந்திரநாத் டாகூர் என்ன செய்கிறாராமா, எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கிறாரு. அண்ட் ஃப்ளூட்டுக்கு உள்ளாடி நம்ம இந்த ஏரை கொடுத்து மியூசிக் வந்து வெளியில் வர்றது மாதிரி தான் காட் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கு உள்ளாடி வந்து ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஏர் ஒரு குட் திங்ஸை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதை வச்சு என்ன செய்கிறாரு, இவங்க வந்து ஒர்க்ஸ் எல்லாமே வந்து எழுதுகிறாங்க. காட் வந்து இம்மார்டல் இல்லையா. ஸோ அந்த இம்மார்டலான வந்து ஒரு டச், அந்த இம்மார்டலான பர்சனுடைய டச் வந்து இவங்களுடைய ஹார்ட்டை வந்து டச் பண்ணியிருக்கு. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பினஸில் இவங்க என்ன செய்கிறாங்க, வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த ப்ரொனவுன்ஸ் வந்து யாருக்கும் என்ன செய்யலை, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஆத்தருடைய சின்ன கையில் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவர் வைக்க பிளேஸ் என்ன செஞ்சிருக்கு, ஃபில் ஆகலை. இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ இன்னுமே அவர் வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கிறதா சொல்லி இந்த போயத்தை என்ன செஞ்சுருக்காங்க, என் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த போயம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் தான் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் காமெண்ட் பண்ணுங்கள்.